अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। इन्नमा यअमुरु मसाजिदल्लाहि मन आमन बिल्लाहि वल यौमिल आखिर व अक़ामस्सलात व आतज़्ज़काह व लम यख़्शा इल्लल्लाह फ़असा उलाइका अन यकूनु मिनल मुहतदीन। सदक़ल्लाहुल अज़ीम। क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम यदुल्लाहि मअल जमाअ औ कमा क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम। அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ் அல்லாஹுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே தௌபா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 18வது வசனத்திலே கூறுகிறான், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி வ அகாமஸ்ஸலாஹ் தொழுகையை நிலைநிறுத்தி வ ஆத்தஸ்ஸகாஹ் ஜகாத்தையும் கொடுத்து வலம் யக்ஷா இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேற எவருக்கும் அஞ்ச மாட்டாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்க தகுதியானவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே அழகாக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறான். அதே போல மற்றொரு வசனத்திலே ஜின் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 18வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வஅன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்காக உரியன. உலகத்திலே எத்தனை மஸ்ஜிதுகள் இருக்கின்றதோ, எத்தனை பள்ளிவாசல் இருக்கின்றதோ, அதனுடைய உரிமையாளர் யார் என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான். ஏன் என்றால் அது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய இல்லம். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ்வுடைய வீட்டிலே மஸ்ஜிதுகளிலே அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் அழைக்கக்கூடாது என்ற கட்டளை பிறப்பிக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய இல்லம். அல்லாஹ் சொல்கிறான், பள்ளிவாசலுக்கு யார் வருகிறார்களோ அவர்கள் என்னுடைய விருந்தாளிகள், அவர்களுக்கு உபசரிப்பது என் மீது கடமை. அவர்கள் என்னிடத்தில் எந்த கோரிக்கை வைத்தாலும் அந்த கோரிக்கைகளை நிறைவு செய்வேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க சகோதரர்களே. ஆனால் இன்றைய சூழலிலே மக்கள்
பள்ளிவாசல் எந்த அளவுக்கு மாற்று மதத்தவர்கள் வன்மம் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி வன்மம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை நாம் பார்த்தோமேயானால் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான விஷயமாக இருக்கிறது. அன்பானவர்களே, பாருங்க, ஜனவரி மாதம் 30ஆம் தேதி 2024, அதாவது சென்ற மாதம், நாம் எல்லோருக்கும் தெரியும், இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. இந்தியாவின் தலைநகரம் டெல்லியிலே மெஹ்ராலி என்ற பகுதியிலே ஒரு பள்ளிவாசல் இருந்தது. அந்த பள்ளிவாசல் எப்போது கட்டப்பட்டது என்றால் 1236ஆம் ஆண்டு. சொல்ல போனால் இன்றிலிருந்து 700 ஆண்டுகளுக்கு முன்னால். அது யாரால் கட்டப்பட்டது என்றால், அன்பானவர்களே, ரதியா பேகம் என்று சொல்லக்கூடிய டில்லியை ஆட்சி செய்த ஒரு பெண்மணி, இஸ்லாமிய பெண், அவர்கள்தான் அவருடைய காலத்திலே அவருடைய ஆட்சியின் போது அகோஞ்சி என்ற பள்ளிவாசலை கட்டினார்கள், மஸ்ஜிதை கட்டி எழுப்பினார்கள். அந்த மஸ்ஜித் இன்றைய ஆட்சியாளர்கள், இன்றைய வெறிப்பிடித்தவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? இரவோடு இரவாக 13 புல்டோசர்கள், நூற்றுக்கணக்கான ரிசர்வ் போலீஸ், பாதுகாப்பு படைகள் அனைவரும் அந்த இடத்திலே ஒன்று குவித்து இரவு நேரத்திலே அதை இடித்து தகர்த்து, அங்கு இருந்தால் காலை நேரத்தில் முஸ்லிம்கள் போராட்டம் செய்வார்கள் என்பதற்காக வேண்டி பெரிய பெரிய ட்ரக் லாரியிலே அந்த மண்ணையும் எடுத்து வேறு இடத்துல கொட்டி விட்டார்கள். பாருங்க, இவ்வளவு பழைய பள்ளிவாசல், இவ்வளவு பிரம்மாண்டமான கட்டிய மஸ்ஜித் ஒரே இரவிலே எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் வன்மம் இருந்தால் இப்படிப்பட்ட செயல்களை அவர் செய்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரர்களை கேட்டால் என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்றைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த வழியாக தான் போறாராம். அவருக்கு டிஸ்டர்பாக இருக்கான். அந்த மஸ்ஜிதை பார்க்கும் போதெல்லாம் அவர் உள்ளம் உறுத்துகிறதாம், வயிறு எரிகிறதாம், எனக்கு நெருடலாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பள்ளிவாசல் இடிக்க வைக்கப்பட்டது என்று சொன்னால், சகோதரர் சிந்தித்து பாருங்கள், இந்த எந்த அளவுக்கு அவர்களுடைய வெறி பிடித்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. அந்த இடத்தில் பள்ளிவாசலுடைய அடையாளம் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். இந்த உலகம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய கோர்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார்கள். இந்திய அரசியல் சாசனத்தை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். சகோதரரை சிந்திக்கக்கூடிய விஷயம். சரி, அடுத்ததாக பாருங்க, 1991ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்திலே வாரணாசி மாவட்டத்திலே காசி விஸ்வநாதன் கோயில் என்ற ட்ரஸ்ட் என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஞானவாபி பள்ளிவாசல் மஸ்ஜித் இருக்கின்றது. அந்த பள்ளிவாசலிலே ஒழு செய்யக்கூடிய இடம், ஒழு செய்யக்கூடிய இடத்திலே சிவலிங்கம் இருக்கிறது. எங்களுடைய சிவலிங்கம் காட்சி தருகிறது என்று என்ன செய்தாங்கன்னா, அலகாபாத் நீதிமன்றத்திலே முறையிட்டார்கள், கேஸ் ஃபைல் செய்தாங்க. திரும்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த இடத்திலே காசி விஸ்வநாதன் கோயில் இருந்தது. அந்த கோயிலை இடித்து தான்
மாமன்னர் பேரரசர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மஸ்ஜிதை கட்டினார் என்ற பொய்யையும் அதிலே திணித்து விட்டார்கள். இந்த விஷயத்தை அந்த கோர்ட் ஏற்றுக்கொண்டது. பரவாயில்ல, கேஸ் நடத்தலாம். சரி, அடுத்ததா பாருங்க, மேலும் பாருங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு வாரணாசியில் உள்ள நீதிமன்றத்திலே 5 பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மாதா சிருங்கர் கௌரி கோவில் அந்த ஞானவாபி பள்ளிவாசலிலே ஒரு சுவற்றிலே அந்த உருவம் காட்சி தருகிறது. நாங்கள் பூஜை செய்ய வேண்டும், நாங்கள் இபாதத் செய்ய வேண்டும், நாங்கள் வணங்க வேண்டும், அதற்காக அனுமதித்தா என்று நீதிமன்றத்தில் கேட்கிறாங்க. அதையும் நீதிமன்றம் வாங்கி கொண்டது. கண்ணியமானவர்களை பாருங்க, இதற்கு எதிராக அந்த முஸ்லிம் ஜமாத், அந்த முஸ்லிம் ட்ரஸ்ட் அதற்கு எதிராக வாதம் செய்தார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொய்யானது, திரித்து கூறுகிறார்கள் என்று. இதையும் அவர் வாங்கி கொண்டார் நீதிமன்றம். மேலும் ஆச்சரியமான விஷயம் பாருங்க, ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2024ஆம் அன்று வாரணாசி மாவட்டம் நீதிமன்றம் இருக்கிறதே, தீர்ப்பு வழங்குறான். என்ன தீர்ப்பு வழங்குறான்னு சொன்னா, அந்த கோவில் வளாகம், அதாவது மஸ்ஜித் வளாகம் இருக்கிறது, அந்த மஸ்ஜித் வளாகத்திலே அந்த சுவற்றிலே எங்கள் கடவுளுடைய உருவம் எல்லாம் வரையப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியின் பக்கம் இந்துத்துவவாதிகள், அந்த மக்கள் இபாதத் செய்து கொள்ளலாம், பூஜை செய்து கொள்ளலாம் என்று அனுமதி தந்து விட்டார். ஒரே பள்ளிவாசலில் ஒரு பக்கம் தொழுதுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய சுவற்றின் பக்கம் அடித்தளத்திலே இந்துத்துவவாதிகள் பூஜை செய்யலாம் என்ற அனுமதியை தந்து விட்டார்கள். இன்று தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்தை நீதிமன்றம் செய்து கொண்டிருக்கிறதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இந்தியாவில் படிக்கக்கூடியவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? அவருடைய ரூல் என்ன? இந்தியாவுடைய அமைப்பின்படி, இந்திய அமைப்பின் சாசனத்தின்படி நடக்கிறார்களா என்று சொன்னால் அனைத்தையும் வீசிவிட்டார்கள், குப்பையில் வீசிவிட்டார்கள். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த மூடர்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் சொன்னா, ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்றால் அதனுடைய சட்டம் என்ன தெரியுமா? மக்களை அறிந்து கொள்ளுங்கள், ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால், ஒரு மஸ்ஜிதை தாமிரா செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய சட்டம், அதனுடைய ரூல் எதுவென்று சொன்னால் அவர்களை ஆச்சரியப்படுவார்கள். சட்டம் என்ன தெரியுமா? யார் ஒரு மனிதர் அபகரிக்கப்பட்ட இடத்தில் பள்ளிவாசல் கட்டக்கூடாது. மற்றவனுடைய சொத்து, மற்றவனுடைய நிலம், அதை அபகரித்துக் கொண்டு பள்ளிவாசல் கட்டினால் அது பள்ளிவாசல் அல்ல, அது யாரும் தொழவும் கூடாது. அதே போல பள்ளிவாசல் சட்டம் ரூல்ஸ் எது என்று சொன்னால், புறம்போக்கு இடம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் பள்ளிவாசல் கட்டக்கூடாது. அதே போல அன்பானவர்களே, ஒரு மனிதன் இருக்கிறான், வட்டி காசுல சம்பாதிக்கிறான், ஹராமான முறையில் சம்பாதிக்கிறான், அந்த பணத்திலே பள்ளிவாசல் கட்ட வேண்டுமா என்று சொன்னால் அந்த பணத்திலும் பள்ளிவாசல் கட்டக்கூடாது. அதே போன்ற ஒரு மனிதன் லஞ்சம் வாங்குகிறான், ஊழல் செய்கிறான், திருட்டு வேலை செய்கிறான், அவருடைய பணத்திலே பள்ளிவாசல் கட்டலாமா என்று சொன்னால் அந்த பள்ளிவாசல் கட்டக்கூடாது. சுருக்கமாக சொன்னால், ஹலாலாக நல்ல முறையில் சம்பாதித்த காசு தான் பள்ளிவாசல் கட்ட வேண்டும். இது ஷரியத்துடைய சட்டம், ஷரியத்துடைய ரூல். இது தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அவுரங்கசீப் இருக்கார், அவர் யார் தெரியுமா? எப்பேற்பட்ட ஒரு சிறந்த இறைநேசர் தெரியுமா?
சகோதரர்களே, அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செய்தார் தெரியுமா? அந்த ஆட்சி இந்தியாவில் வேறு எவனும் செய்யல. அவுரங்கசீப் இருக்கின்றார, மிகப்பெரிய ஒரு அவுலியா, மிகப்பெரிய ஒரு இறைநேசர். அவர் செய்த ஆட்சி இந்தியாவில் வேறு எவனும் செய்யல. எப்பேற்பட்ட இந்தியா ஆட்சி செய்தார் தெரியுமா? இப்போது இருக்கக்கூடிய இந்தியா இருக்குல்ல, இந்த இந்தியாவை அவர் தான் ஆட்சி செய்தார். பாகிஸ்தான் இருக்குல்ல, பாகிஸ்தானை அவர் ஆட்சி செய்தார். அதே போல பலூசிஸ்தான் இருக்கின்றதே, அதையும் அவர் ஆட்சி செய்தார். அதே போல அன்பானவர்கள், பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, அந்த பங்களாதேஷையும் ஆட்சி செய்தவர் அவர். அதே போல ரங்கூன் பர்மா இருக்கு இல்லையா, பர்மாவையும் ஆட்சி செய்தவர். அதே போல ஆப்கானிஸ்தான் அந்த தேசம் இருக்கு இல்லையா, அந்த தேசத்தையும் ஆட்சி செய்தவர். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான அகண்ட பாரதம், அகண்ட பாரதம் என்று சொல்கிறார்களே, அது அகண்ட பாரதத்தை ஆட்சி செய்தவர் அவுரங்கசீப் அவர்கள். இப்படிப்பட்ட மகானாக இருந்து, இப்படிப்பட்ட பேரரசராக இருந்து அவர் எப்படி சாப்பிடுவார் தெரியுமா? இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரராக இருந்தவர் அவுரங்கசீப் அவர்கள். அவருடைய உணவு, அவருடைய சாப்பாடு எப்படி தெரியுமா? தொப்பியை கையால் நூலால் நெய்வார்கள். அதே போல குர்ஆனுடைய பிரதி இருக்குல்ல, அந்த காலத்தில் கையில் தான் எழுதுவாங்க. குர்ஆனுடைய பிரதியை எழுதி அதை விற்று அதனுடைய காசில் தான் உண்ணுவார்கள், ஆடை அணிவார்கள். இவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர். சகோதரர், சிந்தித்து பாருங்க. இப்படிப்பட்ட உண்மையான மனிதர், இப்படிப்பட்ட ஹக்கான மனிதர் ஒரு இடத்தை அபகரித்து கொண்டு பள்ளிவாசல் கட்டியிருப்பாரா? மஸ்ஜிதை கட்டியிருப்பாரா? மஸ்ஜிதை கட்டி எழுப்பியிருப்பாரா? சகோதரர், சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட மனுஷன் அந்த சின்ன நிலத்தை அபகரிச்சிருப்பாரா? இவங்க சொல்றானுங்க, காசி விஸ்வநாதர் கோயில் அங்கே இருந்தது, அதை இடித்தார், இவர் கட்டினார். எப்படி போய் சொல்றாங்க, எப்படி எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. கொஞ்சமாவது ஒரு சிந்தனை இருக்கின்றதா? ஒரு மனசாட்சி இருக்கின்றதா? என்னடா முஸ்லிம்கள் இப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார்களே, இந்தியாவை சுதந்திரம் பிரிட்டிஷ் பெற்று தந்தார்களே, அதற்கு ஆயிரக்கணக்கான உயிர்கள் மடிந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் முஸ்லிம்கள் தானே என்று ஒரு நாளாக சிந்திக்கின்றார்கள் சகோதரர்களே. 2% இந்துத்துவாக இருக்கின்றார்களே, அவர்கள் தான் இப்படிப்பட்ட அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அக்கிரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெறு காலம் வரும், அந்த 2% இருக்கின்றதே, இன்ஷா அல்லாஹ் அவர் விரட்டி அடிப்போம் இந்தியாவில். அந்த 2% நாய்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் தான் இந்தியாவை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய சாசனத்தை தூக்கி குப்பையில் போட்டு கிடக்கிறார்கள். மக்கள் விழிப்புணர்வு அடைந்தால் நிச்சயமாக ஒரு நாள் அவன் கண்டிப்பாக விரட்டப்படுவார்கள். எப்படி கணவார வாயில வந்தார்களோ, ஆட்டையும் பன்னியை மேய்த்து வந்தார்களோ, திரும்ப அதே நிலைக்கு தான் அவன் தள்ளப்படுவார்கள். சகோதரர், அது மட்டுமல்ல பாருங்க, மேலும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பல விஷயங்களை நாம் பார்த்தால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்திய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்தார்ல, அவர்கிட்ட போயிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, அந்த இந்துத்துவாதிகள் கேட்குறாங்க, எங்க நாங்கள் கோயிலை கட்டிட்டோம், திறப்பு விழாவுக்காங்க வாங்க. அவர் என்ன பதில் சொல்லலாம் தெரியுமா? நான் இந்தியாவில் இருக்கிறேன், அனைத்து மதத்தவருக்கும் பொதுவானவன், நான் எந்த மதத்தினுடைய திறப்பு விழாவிலே நான் கலந்து கொள்ள மாட்டேன். அப்படி தனிப்பட்ட முறையில் நான் கடவுளை வணங்குவேன் என்று சொன்னால் நான் அதை என்னுடைய வீட்டில் வச்சுக்கிறேன். பொதுப்படையில் அந்த விஷயத்தை செய்ய மாட்டேன். இங்கிருந்து கிளம்புகள் என்று விரட்டியவர் தான் ஜவஹர்லால் நேரு. அதனால் தான் இன்றும் கூட இந்துத்துவாதிகள் அவரை பார்த்தால் கொச்சைப்படுத்துவார்கள். சகோதரர், இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இந்தியாவில் வாழ்ந்திருக்கிறார்கள். மேலும் பாருங்கள் அன்பானவர்களை, எந்த அளவுக்கு என்று சொன்னால் உலகத்திலேயே நம்பர் 1 முஸ்லிம் நாடு எது தெரியுமா? எதுங்க உலகத்தில் நம்பர் 1 முஸ்லிம் நாடு? எந்த அளவுக்கு என்று சகோதரரை சிந்தித்து பாருங்க. இந்தோனேஷியா இருக்குல்ல, உலகத்திலே அதிகமாக முஸ்லிம்கள் வாழும் இடம் எது என்று சொன்னால் இந்தோனேஷியா.
எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? 30 கோடி பேர் இருக்காங்க. எத்தனை பேருங்க? 30 கோடி பேர் வெறும் முஸ்லீம். அதில் 90% முஸ்லிம்கள், 2% கிறிஸ்தவர்கள், 3% இந்துக்கள், 1% புத்திஸ்ட், 1% ஜைன மதம். இது மாதிரி சின்ன சின்னது. சகோதரி, சிந்தித்து பாருங்க. அந்த முஸ்லிம் நாட்டிலே, உலகத்திலேயே அதிகமாக வாழக்கூடிய முஸ்லிம் நாடு இந்தோனேஷியா. அந்த இந்தோனேஷியாவிலே இந்துக்கள் எத்தனை பேர் வாழ்றாங்க தெரியுமா? வெறும் 3% தான். ஆனால் அங்கே கோயில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? 10,000 கோயில் இருக்கு. இந்தோனேஷியாலாங்க வெறும் 3% தான் இவன் இருக்கிறான். 10,000 கோயில்கள் இருக்கின்றது. சிவன் கோயில் இருக்கின்றது, சீதா கோயில் இருக்கின்றது, ராமர் கோயில் இருக்கின்றது, அனுமான் கோயில் இருக்கின்றது. அவன் யார் யார் விஷ்ணு கோயில் இருக்கின்றது. யாரை யாரை வணங்குகின்றானோ அத்துணை கோயில்கள் அங்கே இருக்கின்றன. அன்பானவர்களே, இன்று வரை வரலாறிலே எடுத்து பாருங்க, ஒரு பிரச்சனை வந்திருக்கா? முஸ்லிம்கள் நினைத்திருந்தால் அதை அடித்து உடைத்து ஊதி இருக்கலாம். ஒரு நாளாவது நினைச்சிருப்பானா? ஏன் தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், மாற்று கடவுளையும் திட்டாதீங்க, மற்ற கோயிலை இடிக்காதீங்க, மற்ற கோயிலை பற்றி பேசாதீங்க என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கூறுகிற சகோதரர்களே. ஆனால் அந்த வெறியர்கள் அந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கோயில் இருந்தும் கூட, ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருந்தும் கூட இன்று வரை ஒரு பிரச்சனை இல்லை என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? அங்கே RSS போன்ற தீவிரவாதிகள் கிடையாது, பஜரங்கள் கிடையாது, இது போன்ற இந்துத்துவவாதிகள், பயங்கரவாதிகள் கிடையாது. இவர்கள் எங்கு இருக்கின்றார்களோ அந்த இடத்தில் தான் பிரச்சனை, சண்டை, யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சகோதரர்களே. ஆனால் தைரியம் இருக்கிறதா? முன்னாடி வருவானா என்று சொன்னால் முன்னாடி வரமாட்டான். சண்டை ஆரம்பிச்சு பின்னாடி ஒளிஞ்சிக்குவான். அவன் இருக்கிற இடம் தெரியாது. இது போன்ற கோழைகளை தான் நாம் புரிந்து கொள்ளாமல், இந்த மக்கள் புரிந்து கொள்ளாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார் சகோதரர்களே. நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்தியா விட்டு அவன் விரட்டப்படுவான். நிச்சயமாக அந்த காலம் வரும். அது மட்டுமல்ல அன்பானவர்களை, மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஃப்தி முகமது சல்மான் அஸ்ஹரி அவர்கள், அவர் என்ன கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் குஜராத்துக்கு போகிறார். ஒரு மஜ்லிஸில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, கர்பலா के मैदान अभी बाकी है, कुछ देर खामोशी है, आज कुत्तों का वक्त है. அவர் சொல்கிறாருங்க, இந்த விஷயத்தை சொல்கிறாரு, கல் हमारा बारी यही दौर आएगा. இந்த விஷயத்தை சொன்னார். இந்த விஷயத்தை சொல்லப்பட்டார் சகோதரர், எதுவுமே கிடையாது. இந்த நாய்கள் குறைக்கிறார்கள். இந்த நாய்கள் என்று குறைக்கின்றது. நாளைக்கு எங்களுக்கும் ஒரு காலம் வரும். இந்த வார்த்தை தான் சொன்னாங்க. அவர் மீது FIR உடனே பிடிச்சிட்டு போறாங்க. அட மடையர்களா! இந்த இந்துத்துவவாதிகள் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள், எப்படியெல்லாம் கதறுகிறார்கள். முஸ்லிம்களை அடிப்பேன், வெட்டுவேன், குத்துவேன், கொத்து பரோட்டா போடுவேன் எல்லாம் சொல்றானா இல்லையா? ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வீசிக்கொண்டிருக்கிறான். ஏன்னா புதுசாக பிடிச்சவன் இல்லை. ஏன்னா ஆயுதத்தை நீங்கள் இப்போ தான் பிடிக்கிறீங்க. ஆயுதம் பிடிச்ச கை முஸ்லீம்கள் கை. எனவே நீங்கள் எந்த நிலையில் வந்தாலும் முஸ்லீம்களை மிரட்டலாம், அஞ்ச வைக்கலாம்னு சொன்னால் நிச்சயமாக கனவுல கூட முடியாது. ஏன் என்று சொன்னால் முஸ்லீம் சமுதாயம் இருக்கின்றதே அல்லாஹ்வுக்கு மட்டும் அஞ்சக்கூடிய சமுதாயம். எவ்வளோ பெரிய இராணுவத்தை எடுத்து வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆட்சி ஆனாலும் சரி, எங்களுடைய காலுக்கு கீழ் குப்பையும் தாங்க. எனவே அன்பானவர்களே, நாம் இந்த நேரத்திலே, இந்த காலத்திலே விழிப்புணர்வோடு இருந்து நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் எப்படி சொன்னானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இத்தாத் படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்படி நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக தைரியமாக நல்ல முறையிலே வாழக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்துள்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.